ஏகாதசி எடுத்துப்போமா? ஏகாதசி, கைசிக்க ஏகாதசி. அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு பிக்சர் வந்திருக்குமே, எதை சொல்கிறேன்னுட்டு. குறுங்குடி நம்பியே அழகா கண்ணா, கோவிந்த மாதவா மதுசூதனா, குறுங்குடி நம்பியே அழகா கண்ணா, நின்றாயிருந்தாய் நடந்தாய் மலை மேல், வைஷ்ணவ நம்பி பார்க்கடல் நம்பி, குறுங்குடி நம்பியே அழகா கண்ணா. திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு திவ்ய க்ஷேத்திரம். அங்கே நரசிம்மர் லக்ஷ்மியோட தன்னுடைய பெரிய உருவத்தை குறுகி வைத்து கொண்டதுனால அது திருக்குறுங்குடி அப்படின்னு பேர் வந்தது என்று சொல்கிறார்கள். அங்கே இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலைமேல் நம்பி, வைஷ்ணவ நம்பி, பார்க்கடல் நம்பின்னு நம்பலாங்க. நம்பினோர்க்கு நாராயணன்கிறோமில்ல, அங்கே நாராயணன் பல 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 உருவத்தில் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த திருக்குறுங்குடி மூலவர் பச்சிலை வண்ணங்களால் தீட்டப்பட்டு அப்படி ஆஜானு பாகுவா நிற்பர். நின்ற நம்பி அவ்வளவு அழகாக இருப்பார். இப்போ ஏகாதசின்னு சொல்லிட்டு திருக்குறுங்குடியில் என்ன விசேஷங்கிறத சொல்லாமல் இருக்கக்கூடாது. கார்த்திகை மாதம் வர அந்த ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசின்னு பேர். அந்த கோவிலில் விடிய 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 ஒரு நாடகம் நடக்கும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்த பொழுது துரைக்கண்ணுன்னு ஒரு அம்மா அவங்க மேடையில் ஆடுறாங்க. அவங்க அந்த கோவிலில் வழி வழி ஆடிட்டு வந்தவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மத்தியான வேளையில் முதல் நாளைக்கு ரிஹர்சல் நடக்கிற போது நான் போய் பார்த்த போது, நான் ஒரு அபிநயம் சொல்லித்தரேன், அதை பிடிச்சிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. பிடிச்சிக்கிறேனேன்னு அவங்க அப்படி கையெல்லாம் டெய்ன்ட்டியாக அப்படி வச்சுக்கிட்டு, மஞ்சனம் அழகிய நம்பி வழுத்துரு வாழ்த்திய நம்பி, மஞ்சனம் அழகிய நம்பி, இவ்வளவுதாங்க பண்ணாங்க. இப்பெல்லாம் ஆடுற மாதிரி இப்படி எப்படி கையெல்லாம் ஆட்டாமல் அந்த அப்படியே ஒரு அழகான ஒரு அந்த அபிநயம் என்னால் மறக்கவே முடியாது. அவங்க சொல்லி கொடுக்க நான் பண்ணினேன். அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க இல்லை, அவங்க இடத்துல நான் மஞ்சள் புடவையை கட்டிட்டு 2 பக்கமும் கிராஸ் மாலை போட்டுட்டு அனிதா ரத்னம் என்னை அழைச்சிட்டு போய் நான் ஸ்டேஜில் அந்த துரைக்கண்ணை மனசில் நினச்சிட்டு தான் ஆடினேன். ஏன்னா அவங்க வருஷா வருஷம் ஆடிட்டு இருந்தவங்க. அந்த வருஷம் நான் ஆடினேங்கிறது எனக்கு இன்றைக்கி அது நினைக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விடிய விடிய நடக்கிற ட்ராமா என்னன்னு கேட்டால், ஒரு பிரம்ம ராட்சசனுடைய கதை. அதில் நம்பாடுவான்னு ஒருத்தன் வருவான். எங்கேருந்தெல்லாமோ இப்போ வந்து பார்க்குறாங்க, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட வந்து பார்க்குறாங்க. இது சாதாரணமாக அந்த காலத்தில் நடிக்கப்பட்டு வந்தது, மறைஞ்சு போச்சு. இது என்னெல்லாம் பாடல்கள்ங்கிறதெல்லாம் ஏட்டில் எழுதி அவங்கவுங்க வீட்டில் இரவாணத்தில் சொருகிட்டாங்க. திருப்பி அதை ரிவைவ் பண்ணலான்னா ஒருத்தரும் அந்த ஏடு தரமாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்படியும் முயற்சி பண்ணி தஞ்சை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ஆய்ந்து, இதுக்கடுத்தது இந்த பாட்டு, இதுக்கடுத்தது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த நாடகம் விடிய விடிய நடக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? இறைவனோட அருள் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. சரி, அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டால், நம்பாடுவான் அப்படின்னு ஒரு பாணர் குலத்தவன். பாணர் குலத்தவன்னா யாழ் இசைத்து கொண்டு பாடுவார்கள். அவங்க பாடுறது அவங்களுடைய குலத்தொழில். ஆனால் கோவிலுக்குள்ளே போகமாட்டாங்க. இருந்தாலும் பக்தின்னு வரும்போது கோயிலுக்கு உள்ளே போனால் என்ன, மனசுக்குள்ளே சுவாமியை பார்த்தா என்ன, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? அப்படி நம்பாடுவான்கிறவன் அப்படியே அந்த குறுங்குடி நம்பி மேலே ஒரு பக்தி, ஒரு ஆனந்தம். அதுவும் அங்கெல்லாம் அந்த மலை மேல் நம்பியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த வைஷ்ணவ நம்பின்னு ஒரு நம்பி, அதுவும் எல்லாமே பெருமாள் தான். இந்த வைஷ்ணவ நம்பிக்கு ராமானுஜர் பாஷ்யக்காரர் யதிராஜர் அவரே திலக்கம் இட்டதாக இந்த நாமம்
அப்படி அவருக்கு போட்டதாகவும் அவர் இவருக்கு வணங்கினதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது குருஸ்தானத்தில் பெருமாளே அவரை நினச்சிருக்காருன்னா நாமெல்லாம் எப்படியெல்லாம் நினச்சி கும்பிடணும் இல்லையா? இப்போ இந்த கோவிலில் இந்த கதைக்கு வருவோம். இந்த நம்பாடுவான்கிறவன் பாணர் குலத்தவன். இந்த பெருமாள் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பான். அந்த குறிப்பாக கார்த்திகை மாத ஏகாதசி அன்னைக்கு ஒன்று சாப்பிடல, அன்ன ஆகாரம் ஜலம் கூட அருந்தாமல் அவன் பெருமாளை பார்த்து பாடணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஆசை. அங்கேருந்து வரும்பொழுது அன்றைக்கி சாயங்காலமாக கிளம்பியிருக்கான். ஒரு நாள் பூரா பட்னி கிடந்து அந்த காட்டு வழியாக வரும்பொழுது பயங்கரமாக சிரிக்கிற சத்தம் கேட்டது. என்னடான்னு பார்த்தா இவ்வளோ அகலத்துக்கு ஒரு ஆள். அவன் ஆள் இல்லை, பிரம்ம ராட்சசன்.